ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أولئك الذين اشتروا الحياة الدنيا بالآخرة فلا يخفف عنهم العذاب وَلَهُمْ يُنْصَرُونَ صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்த வசனங்கள் அல்லாஹ் குறிப்பிட்டிருந்தது இவ்வாறு உறுதிப்படுத்திய இவர்களே, பிறகு நீங்கள் உங்களின் மக்களை கொள்கிறீர்கள், உங்களில் ஒரு பிரிவினரை அவர்களின் இல்லங்களில் இருந்து வெளியேற்றுகின்றீர்கள், அவர்களுக்கு எதிராக பாவமாகவும் அநியாயமாகவும் உதவுகிறீர்கள். கைதிகளாக உங்களிடம் அவர்கள் வந்தால் அவர்களை ஈடு கொடுத்து மீட்கின்றீர்கள், அவர்களை அவர்களின் இல்லத்தில் இருந்து வெளியேற்றுவதுவே உங்கள் மீது தடுக்கப்பட்டதாகும். நீங்கள் வேதத்தில் சிலவற்றை நம்பிக்கை கொண்டும் சிலவற்றை நிராகரிக்கிறீர்களா? உங்களில் அதை செய்பவர்களின் கூலி இவ்வுலக வாழ்க்கையில் இழிவை தவிர வேறு இல்லை. மறுமை நாளிலோ அவர்கள் மிக கடுமையாக வேதனையின் பக்கம் திருப்பப்படுவார்கள். நீங்கள் செய்தவற்றை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை, அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்பதை பற்றி பனீ இஸ்ரவேலர்களுடைய போக்குகளில் ஒன்று இதுவாக இருந்தது. அதை பற்றி அல்லாஹு தஆலா விவரமாக எடுத்து சொல்லி இருக்கின்றான். அதை ஒட்டியதாகவே அடுத்துள்ள வசனங்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். உலாயிக அவர்கள் யார்? அல்லதீன சிலர்கள், எந்த சிலர்கள்? இஷ்தரவுல் ஹயாத்தத் துன்யா, இவ்வுலக வாழ்க்கையை அவர்கள் வாங்கிக் கொண்டார்களே. எதுக்கு பகரமாக? பில் ஆகிரதி, மறு உலகத்திற்கு பகரமாக இந்த உலகத்தை இவர்கள் வாங்கிக் கொண்டார்களே. இவர்கள் இந்த சிலர்கள், அல்லாஹ் தஆலா சொல்லப்பட்ட பனீ இஸ்ரவேலர்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது? தங்களுடைய குழந்தைகளை தங்களுக்கு சகோதரர்கள் வெட்டி கொண்டார்கள். இவர்கள் தங்களுடைய உறவினர்களையும் உற்றார்களும் வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள், கூட்டத்தை விட்டு வெளியேற்றினார்கள். எல்லா விஷயத்திலும் அநிதங்கள் செய்தார்கள். பல்வேறு விஷயங்கள் இவர்களை பற்றி முன்னால் சொல்லப்பட்ட வசனங்களில் பார்க்கப்படும் பொழுது இதையெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அற்ப காசிற்காக வேண்டி, அற்பத்திற்காக வேண்டி இவர்களாக தங்களுடைய கரங்களில் திருத்தப்பட்டு வேதங்களை இவர்கள் வெளியிட்டு இதுதான் மார்க்கம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். இப்படியெல்லாம் இவர்கள் செய்தார்களே. இந்த நபர்கள் இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எதற்காக வேண்டி? இந்த உலகத்தில் நல்லா சம்பாதிக்கணும், இந்த உலகத்தில் நான் நல்லா இருக்கணும். அவங்களுடைய வியாபாரம் எல்லாம் இதா இருந்துச்சு. இந்த உலகமாக, இந்த துன்யாவாகத்தான் இருந்தது, ஹயாத்து துன்யா. ஆனால் மறு உலகத்தில் அல்லாஹ் நாளை நம்மை கேட்பான், அல்லாஹ்விடம் நாம் செல்ல வேண்டும், அதற்குரிய நன்மைகள் என்ன சேர்த்திருக்கின்றோம், அதற்குரிய கூலிகளை எதை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை அவர்கள் பற்றி பார்க்கவில்லை. அதற்கு பகரமாக இந்த உலகத்தை இவர்கள் வாங்கிக் கொண்டார்கள். ஃபலா யுഖஃபஃபு அன்ஹுமுல் அதாப், எனவே அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு இலகுவாக்கப்படாது, அவர்களுக்கு கஃபஃபு லேசாக ஆக்கப்படாது. அவர்களுக்கு இந்த செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்ல, பணங்காசு இருந்தா அவர்களுக்கு ஒரு நீதி, ஆட்சி அதிகாரம் இருந்தால் அவர்களுக்கு ஒரு நீதி. ஏழையாக இருந்தார்கள், சிறுமையாக இருந்தார்கள்,
என்றால் அவர்களுக்கு ஒரு நீதி. இது போன்று பாக பிரிவினைகள் பாகுபாடுகள் பார்த்து செய்கின்றார்களே, இது அல்லாஹ்விடம் இருக்காது. இது அல்லாஹ்விடம் இருக்காது. யாருக்காக இருந்தால் அல்லாஹ் ஒரே தான். நீதமாக நடக்கக்கூடியவன் ரப்பு. நாளை மறுமை நாளில் அதுதான் நடக்கும். நீங்க அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட பணம் காசு இருந்துச்சு, நீங்க எப்படிலாம் செஞ்சுட்டீங்க, இந்த தவறுலாம் செஞ்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு காட்டினா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதாப லேசாக ஆக்க மாட்டான். நீ அமல் செய்து வந்தால்தான் உனக்கு அங்கே வேதனையில் இருந்து அல்லாஹ் விடுவிப்பான். அதுவும் கூட ஒன்றும் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் நமக்கு பார்க்கக்கூடிய சமயங்கள்ல ஒரு மனிதனுடைய சூழ்நிலைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னால் என்னுடைய அமல்களை வைத்து எல்லாம் செய்து விடுவேன், நான் சொர்க்கம் புகுந்து விடுவேன் என்பதாக ஒரு மனிதன் அங்கும் கூட சற்று இரவாக்குடன் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஞானத்தை, இந்த கண்ணை எடுத்து வைக்கப்படும். இடைத்தட்டுகளில் இவனுடைய அத்தனை அமல்களையும் ஒரு தட்டில் வைக்கப்பட்டு இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஞானத்தை எங்கே வைக்கக்கூடிய சமயங்களில் அது எடையின் காரணமாக தாழ்ந்து விடும். அல்லாஹுடைய ஞானம் என்னப்பா அவனுடைய அமலை வச்சு நீ போவன்னு சொன்னீங்க, எங்க இருக்குது உனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை? இந்த ஒன்றுக்கே தாங்க முடியலையே நீ செய்த அமல்கள் என்பதாக பார்க்கும்போது இப்பதான் சொன்னேன், யா அல்லாஹ் உன்னுடைய கருணை இல்லாமல் நான் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹுடைய கருணை என்பதும் அங்கு வேண்டும். அப்படியானால் அல்லாஹுடைய மஹப்பத்தை, அல்லாஹுடைய பிரியத்தை இந்த உலகத்தில் நாம் தேட வேண்டும். அவருடைய பிரியம் இல்லாமல் எந்த ஒரு நபர்களும் எந்த ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளவுக்கு அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஞாபகங்கள், கண் ஒரு ஞாபகத், காது ஒரு ஞாபகத், மாய் ஒரு ஞாபகத், மூக்கு ஒரு ஞாபகத், இதயம் ஒரு ஞாபகத், இவனுக்கு கொடுக்கப்பட்டவருடைய மூளை, கை, கால்கள் அனைத்தும் பார்த்தால் ரத்தோட்டங்களே, இந்த சுழறக்கூடிய ரத்தோட்டங்களே சரியான முறைகளில் சுழற்சிகள் செய்து மீண்டும் உடலுக்குள் அனுப்பக்கூடிய சமயங்கள்ல இந்த ரத்தத்தில் கூட அல்லாஹ் தஆலா தன்னுடைய நியமத்தை காட்டுகின்றான். கிட்னி ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்னங்க அது? இந்த டயாலிசிஸ் கூடிய ஒன்றை போய் பாருங்கள், நீங்க அந்த இடத்துல போய் பார்க்கலாம் தெரியும் அல்லாஹ்வுடைய நியமத்து என்னங்கிறது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கக்கூடிய சமயத்துல அவனுடைய நியமத்துகள் நமக்கு விளங்கும். நமக்கு கொடுக்கப்பட்டது இத்தனையும் அவருக்கு சரியான முறையில் கொடுக்கப்பட்டும் கூட நாம் செய்யக்கூடிய அமல்கள் எந்த அளவுக்கு இருக்குது. அப்ப இவர்கள் இந்த காரணம் அதாவது அல்லாஹ் தஆலா குறைச்சிட மாட்டான். வலஹும் யுன்ஸரூன், இன்னும் அவர்களுக்கு அங்க வந்துகிட்டு நான் இங்க எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன் கொண்டிருக்கேன், அங்க உதவி செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, யாரும் ஒண்ணு வரமாட்டாங்க. அங்க வந்துகிட்டு யானர்சி சொல்லக்கூடிய சூழ்நிலையில மக்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய மகன் தந்தைக்கு உதவ மாட்டான், தந்தை மகனுக்கு உதவ முடியாது, கணவன் மனைவிக்கு உதவ முடியாது, மனைவி கணவனுக்கு உதவ முடியாது, உதவ மாட்டார்கள். என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ, என்னுடைய பாவத்தை விட நன்மைகள் அதிகமாக இருந்தாலும் ஒரு நன்மைகள் இல்லாமல் நான் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதாக இயக்கத்தில் துடிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஏங்க நபிமார்களே அதை செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாதுங்க. அவங்களே சொல்றதாச்சும் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை அனைவர்களுமே போய் கேட்பாங்க. ஒவ்வொருத்தவங்க எல்லாம் திருப்பிவிடாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் ஒன்றை மட்டும் அல்லாஹ் கொடுக்கப்பட்டது யாருக்கு கொடுத்திருக்கான்? ஷஃபாத்தி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழங்கியிருக்கான். அல்லாஹ் வழங்கப்பட்டவங்க தான், வேற யாருக்கும் செய்ய முடியாது. அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழங்கியிருக்கான், அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை அவர்களுடைய சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அப்ப யாருக்குமே அந்த துணிவுகள் என்பது அங்கே வராது. அந்த இடங்கள் மஹ்ஷர் மைதானத்தில் யாருக்கும் அந்த துணிவு வராது. நாம் உதவி செய்வோம், நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அந்த மைண்டே யாருக்கு வராது. என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்பதாக இங்க நம்ம சொல்றோம்ல, செல்ஃபிஷ்டாக இருக்காது. அந்த செல்ஃபிஷ்டாக இருக்கக்கூடிய இடங்கள் தான் நாளை மஹ்ஷர் மைதானம். யாருக்கும் ஹெல்ப் மைண்டுங்கிறதே வராது. அப்ப அப்படியா கொண்டனால நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் நமக்கு சுற்றி காட்டுகின்றான். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவங்களாக நம் ஆக்கியார் உரிவானாக. வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك آمين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين